ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம ரைட்டர் மோகன் டைரக்ஷன்ல தெலுங்குல ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் டிராமாவா வெளியான சிரிக்காக்குளம் செர்லக் ஹோம்ஸ் இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்துல வெண்ணிலா கிஷோர் ஹீரோ ரோல்ல நடிச்சிருப்பாரு. அவரு ஒரு போலீஸ் ஆபீசரா இல்லாம ஒரு டிடெக்டிவ் ஏஜென்டா நடித்த படத்தில் நடிச்சிருப்பாரு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே அதாவது ஒரு போலீஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்பா அம்மா. பையன் என்ன பாத்தீங்கன்னா, அவரால் போலீஸ் ஆக முடியல, ஏஜ் பார் ஆயிருது. அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனியார் நிறுவனத்துல ஒரு டிடெக்டிவ் ஏஜென்டா இருக்காரு. அப்போ ஒரு கேஸ் வருது. அது என்ன கேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஆபீசரு சிஏ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேஸ் கொண்டு கொடுக்கிறாரு. பீச்ல ஒரு பெண் மர்மமான முறையில இறந்துடுறாங்க. அந்த கொலையை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். 7 நாளுக்குள்ள கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா தன்னோட வேலையை ராஜினாமா பண்ணிடணும் அந்த எஸ்எஸ்ஆர். அதனால பத்திரிகையாளர் அவர் மேல பயங்கர கடுப்பில் இருப்பாங்க, அந்த போலீஸ் ஆபீசர் மேல. அதனாலயே 7 நாளுக்குள்ள இந்த கொலையை எப்படியும் கண்டுபிடிக்கணும், கொலையாளி யாருன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்றாங்க. இவர் ஒரு 7 பேர்த்த டிக்ளேர் பண்றாரு. 7 பேர்த்துக்கிட்டையும் தனித்தனியா விசாரிக்கிறாரு. இந்த படம் ஒரு லூப் படம் மாதிரி அப்பப்ப கதை ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஆனா இந்த படத்துல இருக்கிற எல்லா சீன்களும் ஒரு சீன்லாம் மிஸ் பண்ணாம எல்லா சீனும் நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரா கிரியேட் பண்ணிக்கிறாங்க அந்த படத்தை. உண்மையிலேயே ஒரு கிரைம் த்ரில்லர் ரசிகர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல ட்விஸ்ட் ஒன்னொன்னா அவுக்கும்போது உண்மையிலே வேற லெவல் இருக்குது. இந்த படத்துல அதிகபட்சமா நாம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்டிகேஷன் நல்லா இருக்கணும். உட்கார்ந்து பாக்குறவங்களுக்கு ஆச்சரியப்படுத்துற மாதிரி ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் கொடுத்துட்டே இருந்தாதான் கிரைம் த்ரில்லர் படங்கள் ஜெயிக்கும். கதை சொல்றேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கதை சொல்லிட்டு மீதி சீன பூரா ஜவா இழுத்தோம்னா மக்களுக்கு அது போர் அடிச்சிடும். ஆனா அந்த மாதிரி சீன்ல இந்த படத்துல எதுவுமே கிடையாது. குறிப்பா அவங்க அப்பா அம்மா கேரக்டர் வடிவமைச்சது உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அது தெலுங்கு வெர்ஷன்ல இன்னும் நல்லா இருக்கு. இது தமிழ்ல டப் இருக்கிறதுனால நம்மளுக்கு தமிழ் டப் என்னவோ அதுதான் நம்ம பார்க்க முடியும். இந்த படத்துல எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அந்த 3 பெண்கள் ஆகட்டும், அப்புறமேல் வர அந்த போலீஸ் ஆபீசர் ஆகட்டும், கோபக்கார போலீஸ் ஆபீசர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த கொலையாளி ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த படத்துல அந்த 7 வர்ணங்கள் மாதிரி 7 கொலையாளிகளை தனித்தனியா விசாரிப்பாரு. அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல கொலையாளி இவர் தான் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே நம்மளுக்கே ஆச்சரியப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது இந்த படத்துல மைனஸா நான் பாக்குறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பிளாஷ்பேக்ல வர ஒரு 1/2 மணி நேரம் படம் தான். அது எதுக்கு அந்த பிளாஷ்பேக் வச்சாங்கன்னு தெரியல. அது வாய்மொழியா கூட சொல்லிக்கலாம். ஆனா இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா கேரக்டர் இன்டர்வல்ல காட்டுவாங்க. அது உண்மையில நம்மளுக்கு கொஞ்சம் ட்விஸ்டா இருந்துச்சு, ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ரசிகர்களுக்கு உண்டான எல்லா விஷயம் இந்த படத்துல இருக்கு. நீங்க பார்த்து ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து ரசிங்க. உண்மையிலே இந்த படம் நல்லா தான் இருக்குது. நம்ம வெண்ணிலா கிஷோரை நம்ம நிறைய படங்கள்ல காமெடி ஆக்டரா பார்த்திருக்கலாம். அவர் பண்ணாத காமெடியே கிடையாது. ஆனா இந்த படத்துல காமெடியாவும் பண்றாரு. அதே போல தனக்கு கொடுத்த ஒரு கதையின் நாயகனா என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவரு இதுவும் பண்றாரு, மேனஸும் பண்றாரு. எல்லா இடத்துலயும் பேலன்ஸ் பண்றாரு. ஃபைட்டு கூட அவர் பண்றது இல்ல, ஒரு கான்ஸ்டபிள் விட்டு பண்ண வைக்கிறாரு, ஒரு பெண் கான்ஸ்டபிள். அது உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது. இந்த படத்துல பாடல்கள் ஒரு 3-4 என்னமோ இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு பாடல் சிறப்பா இருக்குது. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த படத்தை எதுவும் குறை சொல்ற அளவுக்கு இல்ல. நீங்க கண்டிப்பா ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்குது. இந்த படம் ஒரு நல்ல படம்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இப்ப வர்ற படங்களுக்கு இந்த படம் எவ்வளவு பரவாயில்ல. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.